வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருக்கக்கூடிய ஒரு பாடல் தனிப்பாடல் திரட்டில் சிவப்பிரகாச சுவாமிகள் எழுதின ஒரு தனிப்பாடல். இந்த தனிப்பாடலில் இல்லறமானது துன்பமயமானது என்று இந்த பாடலில் சிவப்பிரகாச சுவாமிகள் நமக்கு எடுத்துச் சொல்கிறார். எப்படி இல்லறம் துன்பமயமானதாக இருக்கும் என்று இப்போ இந்த பாட்டில் நம்ம பார்க்கலாம். நிட்டையிலே, நிஷ்டை, நிஷ்டை அப்படின்னா யோகம்னு அர்த்தம். யோகாசனம், யோகம் பயிலுதல், இறைவனை வழிபடுவதற்காக யோக நிலையிலே இருக்கிறது. நிட்டையிலே இருந்து, யோகத்திலே இருந்து மன துறவு அடைந்த, மனதிலே துறவு கொள்ள வேண்டும். மனதிலே துறவு கொள்வது என்பது வேறு, உடலிலே துறவு கொள்வது என்பது வேறு. உடலுக்கு ஒவ்வாத சில வகைகளை நாம் வாழ்க்கையிலே விலக்கி வைத்துக் கொள்வோம். இங்க மனமானது துறவு கொள்ள வேண்டும். அப்போ மனம் நாம் எதை நினைக்கின்றோமோ அதை நோக்கி செல்ல வேண்டும். மனம் ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு குதிரையாக சென்றுவிடக்கூடாது. ஸோ மன துறவு அடைந்த பெரியோர்கள், உள்ளத்திலே துறவு நிலையை அடைந்த பெரியோர்கள், யோகத்திலே இருந்து உள்ள துறவு அடைந்த பெரியோர்கள் நிலமன் தாள். நிலமன் என்றால் சிவபெருமான் அர்த்தம். ஸோ சிவபெருமானினுடைய தாள்னா அவருடைய அடி, திருவடி. ஸோ சிவபெருமானினுடைய திருவடிகளை கிட்டையிலே, கிட்டை என்றால் நெருங்குதல் அப்படின்னா. ஸோ சிவபெருமானினுடைய திருவடிகளை நெருங்கி தொடுத்து, தொடுத்து என்றால் அந்த காலம், அந்த காலத்திலிருந்து நாம் சிவபெருமானினுடைய திருவடிகளை நெருங்கிய காலத்தில் இருந்து முத்தி பெருமளவும், முத்தி என்று சொன்னால் வீடு பேரு, வீடு பேரு, அந்த வீடு பேரு அடைகின்ற வரையிலும் பெரிய சுகம் கிடைக்கும். அதுல மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கிடைக்கும். இது ஒண்ணு பாருங்க. நிட்டையிலே, யோக நிலையில் இருந்து உள்ள துறவு அடைந்த பெரியவர்கள் சிவபெருமானின் தாள், அவர்களுடைய திருவடியை நெருங்கி நெருங்கி தொடுத்து, நெருங்கிய காலத்தில் இருந்து, தொடுத்து என்ன அந்த காலம் அர்த்தம். அந்த அவருடைய திருவடியை நெருங்கிய காலத்திலிருந்து, திருவடியை நெருங்குற காலம், அதுல இருந்து முக்தி பெறுகின்ற காலம் வரையிலும் அவங்களுக்கு ரொம்ப சுகமாக இருப்பார்கள் பெரியோர்கள். ஒண்ணு. இரண்டாவது, காம வெட்டையில், வெட்டை என்று சொன்னால் வெப்பம்னு அர்த்தம். காம வெப்பத்திலே மதிமயங்கி, மதி என்றால் புத்தி, புத்தி மயங்கி, அறிவு மயங்கி. ஸோ காம வெப்பத்திலே மதிமயங்கி சிறுவருக்கு, சிறுவர் என்ன இடத்துல இளைஞர்கள் அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் சிறுவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். அதனால சிறுவருக்கு என்று இருக்கு, ஆனால் இது இளைஞர்களை குறிக்கும். ஸோ காம வெட்டையிலே மதிமயங்கி கிடக்கின்ற இளைஞர்களுக்கு மனம் பேசி, அவர்களுக்கு திருமணம் பேசி, அவர்கள் விரும்பி தாலி கட்டையிலே, அவர்கள் விரும்பி ஒரு மணமகளை தேர்ந்தெடுத்து அந்த தாலி கட்டிய தொடுத்து, இங்க வருது பாருங்க, தொடுத்து அந்த காலத்திலிருந்து, அந்த தாலி கட்டின அந்த காலத்திலிருந்து நடுக்கட்டையிலே கிடந்து, நடுக்கட்டை அப்படின்னா நாம் இறந்து போகிறோம். இறந்து போன உடனே கட்டையின் மீது நம்மை கட்டைகளை அடுக்கி அதுல மையத்தில் நம்மை படுக்க வைப்பார்கள். கட்டையை நல்லா அடுக்கிடுவாங்க, அதுல மையத்தில் பிணமாகிய நம்மை படுக்க வைத்து கட்டைகளினால் மூடி விடுவார்கள். அதான் கட்டையிலே விரும்பி தாலி கட்டையிலே தொடுத்து, தாலி கட்டிய அந்த காலத்திலிருந்து நடுக்கட்டையிலே கிடந்து மட்டும், நடுக்கட்டையிலே கிடக்கின்ற அந்த இறுதி காலம் வரையிலும் கவலை தானே, கவலையாகத்தான் இருப்பார்கள். ஸோ இதுல இருக்கிறவங்க பெரிய சுகம் கிடைக்கும். ஆனால் இதிலே இருப்பவர்களுக்கு
அவங்க சாகிற வரைக்கும் கவலையில் தான் இருப்பார்கள். எனவே இல்லறம் என்பது சுமையானது, கவலை தரத்தக்கது என்று சிவப்பிரகாச சுவாமிகள் இந்த பாடலிலே நமக்கு எடுத்து சொல்கிறார். நன்றி.